ஓகே. ஸோ இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா ஜூனோட்டிக் அவுட் பிரேக்னு சொல்லி நோய்கள் வந்து எப்படி பரவுது, என்னெல்லாம் வந்து பிரச்சனை வருது உலகளாவிய லெவலில் அது பார்க்க போகிறோம். விசிபிளா இருக்கா ஸ்க்ரீனு? இருக்கு சார். ஓகே 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 ஓகே. ஸோ இங்கே நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம் புதுசுனா வைரல் த்ரெட்ஸ், டிரான்ஸ்மிஷன் செயின்ஸ் அண்ட் ரேஸ் ஃபார் வேக்சினேஷன்ஸ். எப்படி வந்து அது வந்து த்ரெட்டா மாறுது, எப்படி ஒன்னுல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுது, அது மாதிரி வேக்சின்ஸ் உருவாக்கல என்ன பிரச்சனை வருது, அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டிசீசஸ் ஜம்ப்ஸ் அண்ட் ஜம்ப் ஸ்பீசிஸ் அண்ட் ஹவு குளோபல் ஆர்கனைசேஷன் கேன் ஸ்டாப் தம், எப்படி வந்து அதை நிறுத்தப்படலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்க போறோம். பாருங்க. ஜூனோட்டிக் அவுட் பிரேக்ஸ் அக்கோர்ஸ் when animal diseases jump to human. ஜூனோட்டிக் அப்படின்னு சொன்னா அனிமல்ல இருந்து மனிதனுக்கு தாவறதுக்கு தான் ஜூனோட்டிக் அவுட் பிரேக்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப ஏன் இது பிரச்சனையா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா இங்க இன்க்ரீசிங் ஃப்ரீக்வன்சி அடிக்கடி நடக்குது இப்போ. சரிங்களா? அடிக்கடி நடக்குது. ஹேப்பனிங் மோர் ஆஃப் தேன் பிஃபோர். முன்னாடி விட இப்ப அதிகமா நடக்குது. ஹை டெத் ரேட்ஸ். இப்ப என்னது, அதிகமான மக்கள் வந்து நோய் தொற்றால சாகுறாங்க. ஹை பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஃபெக்டட் பீப்புள் டை. யார் யாருக்கு இன்ஃபெக்ட் ஆகுதோ அவங்களாம் வந்து சீக்கிரமா இறக்குறாங்க. ஸ்பில் ஓவர் இப்ப பாத்தீங்கன்னா ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரிசர்வாயர் பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் கேரி வைரஸ் வித்வுட் கெட்டிங் சிக். சரிங்களா? இந்த அனிமல்ல அந்த வைரஸ் இருக்கும், ஆனா இது வந்து இதுக்கு ஒண்ணு ஆகாது. ஆனா அந்த வைரஸை சேர்த்துக்கிட்டு சுத்திட்டே இருக்கும். சரிங்களா? சோ குறிப்பிட்ட த்ரெஷ்ஹோல்ட் தாண்டோம்னா ஹியூமனுக்கு பரவிடும். குளோபல் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா டிசீசஸ் ஸ்டார்டிங் இன் a ஸ்மால் வில்லேஜ் கேன் ஸ்ப்ரெட் வேர்ல்டு வைட் வித்தின் டேஸ். சரிங்களா? உலகில் ஒரு மூலையில ஒரு சின்ன கிராமத்துல ஒருத்தருக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருது அப்படின்னா அது கூடிய 2 3 நாட்களே வந்து உலகம் ஃபுல்லா பரவக்கூடிய வாய்ப்பு ஈஸியா வந்துடுது. அதே மாதிரி இந்த மாதிரி நோய் வந்துச்சு அப்படி சொன்னா அது எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, ஃபுல்லா எக்கனாமிக் டவுன் ஆயிரும். அவுட் பிரேக் செவியர்லி டிஸ்டர்ப் ட்ரேவல், ட்ரேட் அண்ட் டெய்லி லைஃப். எல்லாத்தையுமே ஒடுக்கமாயிரும். நம்ம வந்து கொரோனா காலத்துல பார்த்திருப்போம். வேலைக்கு போனவங்க அன்றாடங்காட்சின்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு இருக்கவங்க அவங்க தான் ரொம்ப பாதிப்பட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு வேலைக்கு போனாங்க தான் காசு. அப்ப வேலையே இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஐடி ப்ரொஃபஷனல் எல்லாம் வந்து பாதி சம்பளம் மாசத்துக்கு மாசம் தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க. பாருங்க. செயின் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எஸ்கலேட்ஸ் ஃப்ரம் சிங்கிள் கான்டாக்ட் டு குளோபல் கிரைசஸ். எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து குளோபல் எல்லாத்துக்கும் பரவுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்டாப் ஒன் அனிமல் ரிசர்வேயர். அனிமலுக்குள்ள இது இருக்கும். பேத்தோஜன் லீவ்ஸ் சைலண்ட்லி இன் வைல்ட் லைஃப். காட்டுக்குள்ள அந்த பேத்தோஜன் சொன்னா அந்த ஒரு வைரஸ் வந்து ஒரு ஒரு ஹோஸ்ட் உள்ள வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அடுத்து ஸ்டாப் டூ பாத்தீங்கன்னா அனிமல் டு ஹியூமன் கான்டாக்ட். எப்படி வந்து அனிமலும் ஹியூமனும் கான்டாக்ட் பண்றாங்க, ஆஃப்டன் டிரைவன் பை ஹண்டிங், ஃபார்மிங், டிஃபாரஸ்டேஷன். இப்போ வேட்டையாட போறாங்க, அந்த இடத்துல அனிமலும் ஹியூமனும் என்ன செய்வாங்க, இன்டராக்ட் பண்ணுவாங்க. ஃபார்மிங் பண்ண போறாங்க, அந்த இடத்துல அனிமலும் ஹியூமனும் இருக்கும். டிஃபாரஸ்டேஷன் காடுல அழைக்கிறதுனால அந்த காட்டுல இருந்து இருக்கும் மிருகங்களை இங்க வந்துருது. புரியுதுங்களா? என்க்ரோச்மெண்ட் இன்டு ஹேபிடெட்ஸ். அது ஸ்டாப் த்ரீ பாத்தீங்கன்னா ஹியூமன் இன்ஃபெக்ஷன் த ஸ்பில் ஓவர் அக்யூர்ஸ் ஈவெண்ட் அக்கர்ஸ். அதனால வந்து ஹியூமனுக்கு வந்துருது இது. ஸ்டாப் ஃபோர் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் டு இன்னொரு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகுது. வைரஸ் அடாப்ட் டு மூவ் பிட்வீன் த பீப்புள். இப்போ வந்து அனிமல் டு இதுதான் வந்துச்சு. அதுக்கு மேன் டு மேன் பரவலுக்கு உண்டான தகவமைப்பை மாத்திக்குது. வைரஸ்க்கு எப்பவுமே வந்து தான் எங்க இருக்கோ ஹோஸ்டோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறதுக்கு உண்டான இது இருக்கு அவங்க அதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி அவுட் பிரேக். லோக்கல் ஹெல்த் சிஸ்டம் வந்து டெஸ்டட். சரிங்களா? எந்த அளவுக்கு வந்து இப்போ லோக்கல் ஹெல்த் சிஸ்டம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சரியான வசதி இல்லை அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் வந்துடும். கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கு, அதை வந்து லோக்கல் சிஸ்டம் ஹெல்த் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அது கட்டுப்படுத்திடலாம். ஸோ அப்படி நான் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா பாசிபிள் பேண்டமிக் ஆயிரும். குளோபல் டிராவல் ட்ரான்ஸ் லோக்கல் அவுட் பிரேக்ஸ் இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை மக்கள் வந்து இங்கே இருப்பாங்க. இப்போ இந்தியா எடுத்துறோம் அப்படின்னு சொன்னா இந்தியாவில் ஆப்பிரிக்கன்ஸ் இருப்பாங்க, நைஜீரியன்ஸ் இருப்பாங்க, அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. எல்லா நாட்டுக்காரங்களும் இந்தியாவில் இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு வேலைக்காச்சும் வந்துட்டு போறவங்க இருப்பாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு மூலையில ஏதாச்சும் ஒருத்தவங்களுக்கு பரவனாலும் கூடி அது என்னது டிராவல் மூலியமா இந்தியாவுக்கு வரக்கூடிய. ஏன்னா இந்தியாவில் ட்ரேடும் அந்த அளவுக்கு நடக்குது. உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ண முடியுதா? ஸ்பீடா போறேன்னா புதுசா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்பீடா போற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு போறேன். இல்ல உங்களால ஃபாலோ பண்ண முடியுதா? ஃபாலோ பண்ண முடியுது சார். ஓகே ஓகே ஓகே.
ஹை மார்டாலிட்டி டஸ் நாட் guarantee ரேபிட் குளோபல் ஸ்ப்ரெட். சரிங்களா? இப்போ வந்து மோர்டாலிட்டினா இறப்பு வீதம். அதிகமான இறப்பு வீதம் கொண்ட நோய்கள் வந்து அதிகமா எல்லாத்துக்கும் பரவுங்கிறது அப்படி இல்லை. சரிங்களா? ஸோ மித்து பார்த்தீங்கன்னா ஜூனோடிக் டிசீஸ் ஒன்லி அஃபெக்ட் புவர் கண்ட்ரிஸ். இந்த மாதிரி அனிமல்ல இருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய ஹியூமனுக்கு பரவக்கூடிய நோய் வந்து வெறும் வந்து புவர் கண்ட்ரீஸ்ல தான் இருக்கும் அப்படின்னா இல்ல. ட்ரூத் பார்த்தீங்கன்னா எனி கண்ட்ரி இஸ் வல்னரபிள். எல்லா கண்ட்ரிலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் கோவிட்-19 வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு? சைனால ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் உலகளவில் பரவிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி மித்தம் பாத்தீங்க அப்படின்னா இஃப் டிசீஸ் ஹேஸ் ஹை டெத் ரேட் இட் வில் ஸ்ப்ரெட் குவிக்லி. யார் அதிகமான இப்போ 10 பேர் ஒரு 2 பேர் சாகுறாங்க, 5 பேர் சாகுறாங்க அப்படின்னா அது ஹை டெத் ரேட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோய் வந்து சீக்கிரமா பரவிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது நினைச்சிருப்போம். ஆனா அப்படி இல்ல. டிசீசஸ் வித் வெரி ஹை டெத் ரேட் ஆஃப்டன் ஸ்ப்ரெட் லெஸ் எஃபிஷியன்ட்லி. சரிங்களா? அதிகமாக டெத் ரேட் இருக்கிற டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னா ஹோஸ்ட் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து இறந்துருவாங்க. அப்ப இறந்தவங்கள்ட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவாது இல்ல. புரியுதுங்களா? அதனால பேஷன் கெட் சிக் அண்ட் டை டு குவிக்லி இன்ஃபெக்ட் மெனி அதர்ஸ். சரிங்களா? ஸோ செத்துருவாங்க. செத்துறதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு பரவாது. புரியுதுங்களா? இப்போ 3 டிஸ்டிங்க்ட் வைரல் த்ரெட்ஸ் ரெக்வயர் டு அர்ஜென்ட் குளோபல் அட்டென்ஷன். இந்த 3 விஷயம் வந்து இப்போ ரொம்ப குளோபலா வந்து எல்லாம் கவனிக்கக்கூடியதா இருக்கு. பிரைமரி சோர்ஸ் எபோலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பேட்ல இருந்து மங்கிக்கு பரவுது. சரிங்களா? மங்கில இருந்து அனிமலுக்கு பரவுது. ஹேண்டா வைரஸ் அப்படிங்கிறது எலியில இருந்து பரவுது, ரோடன்ஸ் சொல்லுவாங்க. நிஃபா வைரஸ் வந்து பேட். சரிங்களா? ஃபுட் பேட்ஸ்னு சொல்லுவாங்க. இது மெயின் டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஹீமோரஜிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஃபீவர்ஸ் வந்து அதிகமாக வரும். உங்களுக்கு ரத்த காய்ச்சல் வந்து ரத்த வாந்திலாம் எடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஹண்டா வைரஸ் வந்து பல்மனரி லங் இல்னஸ் வரும். மூச்சு விட கஷ்டமா இருக்கும் எல்லாமே. நிபா வைரஸ் பார்த்தீங்கன்னா வீங்கிக்கும், என்சிபிலாலிஸ் வரும், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும், மூச்சு விடக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும். இங்கே கேஷ் ஃபெட்டாலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா 50% இறந்துருவாங்க. இங்கே அப் டு 40% இறந்துருவாங்க. 100ல 50 பேர். சரிங்களா? இங்கே 100ல 40 பேர். இங்க பாத்தீங்கன்னா 40ல 75 பேர் வந்து இறப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹை நிஃபா வைரஸ். இங்க ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் பாத்தீங்கன்னா எஸ் வியர் ஃப்ளூயிட்ஸ். சரிங்களா? ஹியூமனோட ஃப்ளூயிட்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு பரவுறதோ இல்ல தும்புறதோ இது மூலியமா வரக்கூடியது. இங்க ஹண்டா வைரஸ் அப்படி பரவாது, யூஸ்வலி நோ. இங்க வந்து க்ளோஸ் கான்டாக்ட் அவங்க கூட வந்து இது பண்ணா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பரவக்கூடியதா இருக்கும் நிஃபா வைரஸ். குரூஷியல் டேக்வே நன் ஆஃப் தீஸ் வைரஸ் ரெஸ்பெக்ட் பார்டர்ஸ். இது எல்லாமே வந்து எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது தான். புரியுதுங்களா? இவங்களுக்கு இந்த ஊர்ல மட்டும் தான் இது இருக்கும், இந்த ஊர்ல அது இருக்காது அப்படின்லாம் இல்ல. எல்லா ஊர்லயும் இது காணப்படும். பாருங்க, எபோலா எக்ஸ்பிளைட்ஸ் வல்னரபிள் ஹெல்த் கேர் சிஸ்டம் அண்ட் கல்ச்சரல் ப்ராக்டிஸ். ஸோ எபோலாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் சரியில்லையோ அதே மாதிரி அவங்களோட கல்ச்சரல் ப்ராக்டிஸ் சரியில்லையோ அது அங்க அந்த இடத்துல அது வந்து நல்லா இதாயிரும். சரிங்களா? ஸோ எபோலா வந்து ஏன்னா ரிவர், அந்த எபோலா ரிவர் இது. சரிங்களா? ஸோ அங்க காங்கோன்னு சொல்லுவாங்க. சரி, டெமோக்ராட்டிக் காங்கோன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அதனால அந்த பேர் வச்சுட்டாங்க, எபோலா நோயின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா 50% ஆவரேஜ் வந்து என்ன செய்யறாங்க, செத்துறாங்க. இது ஃப்ரூட் பேட் தான் வந்து இதோட ரிசர்வாயர். அதில் தான் இது இருக்கும். டிரான்ஸ்மிஷன் கால் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் த்ரூ கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பாடி ஃப்ளூயிட், பிளட், ஸ்வெட், வாமிட் மூலியமா இது பரவக்கூடியது. ஹிஸ்டாரிக்கல் கண்டிஷன் 2014-16 வந்து வெஸ்ட் ஏசியா அவுட் பிரேக் நடக்குது. ஓவர் 28,000 கேசஸ் அண்ட் 11,000 டெத் வந்து அங்கே நடக்குது. ப்ரொவைட் குளோபலி ரெஸ்பான்ஸ் வாஸ் டூ ஸ்லோ. இதுக்கு வந்து அதுக்கு அந்த நோய் தடுப்புக்குண்டான எஃபெக்ட்லாம் அதிகமாக எடுக்கல யாரும். நோ ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் எக்ஸிஸ்ட், ஒன்லி சப்போர்ட்டிவ் கேர் ஆன் ஒன் லைசன்ஸ்டு வேக்சின் தான் இருக்கு. இதுல ஜைரின் ஸ்டெயின் சொல்லிட்டு ஒரே ஒரு வேக்சின் தான் இருக்கு. சரிங்களா? இதுக்கு எபோலாக்கு பாருங்க, ஹை டேஞ்சரஸ் இன் ரீஜியன் வித் வீக் சர்வேலன்ஸ் சிஸ்டம், கான்ஃபிளிக், டிஸ்ட்ரஸ்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், கல்ச்சரல் ப்ராக்டிஸ் லைக் அன்சேஃப் ட்ரெடிஷனல் பொரியல்ஸ், கன்யூ டிரான்ஸ்மிஷன். ஸோ இங்கெல்லாம் நடக்கும். புதைக்கிறது இதெல்லாம் வந்து முழுமா வந்து எரிக்க மாட்டாங்க, முழுமையா புதைக்க மாட்டாங்க. அவங்களோட பரியல் ப்ராக்டிஸே வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால செத்தவங்களோட இவங்க தொடர்புல வந்துடுறாங்க. அப்ப என்ன ஆகுது, இவங்களுக்கும் பரவிடுது. இப்படிதான் வந்து இந்த வைரஸ் வந்து கட்டுப்பாடு இல்லாம எல்லா இடத்துக்கும் பரவிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எபோலாவுக்கு ஒரே ஒரு வேக்சின் இருக்கு. அந்த வேக்சின் பேர் என்னது? ஜெரைன் ஸ்ட்ரெயினுக்கு, அந்த நோய்க்கு எதிரான வேக்சின் இருக்கு ஒண்ணு. அடுத்து ஹண்டா வைரஸ் ரெப்ரசன்ட் என்விரான்மெண்டல் த்ரெட் ஆம்பிளிஃபை பை குளோபல் டிராவல். சரிங்களா? இது எப்படின்னா வந்து எல்லா ஊருக்கும் பரவுது, டிராவல் மூலியமா பரவுது. இது பார்த்தீங்கன்னா அப் டு 40% வந்து செத்துருவாங்க. கேஸ் ஃபெட்டாலிட்டி, நோ வேக்சின், இதுக்கு வேக்சினே இல்லை. டிரான்ஸ்மிஷன் கால் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பை பிரீத்திங் இன் டஸ்ட் கண்டாமினேட்டட் வித் ரோடன்ட் யூரின் டிராப்பிங்ஸ். இந்த மாதிரி எலியோட யூரினோ அதோட கழிவோ எல்லாமே வந்து காத்துல பரவி அவங்களுக்கு என்னது இது சுவாசிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பரவிடும். மோஸ்ட் ஸ்ட்ரைன் டோ நாட் ஸ்ப்ரெட் ப்ளஸ் டு பர்சன். சரிங்களா? இல்ல இதோட இது வந்து அதிகமானது பரவாது ஹியூமன் டு ஹியூமனு. ஆனா ஒரே ஒரு ஸ்ட்ரெயினை தவிர, ஆண்டஸ் ஸ்ட்ரெயின்ஸ் இன் சவுத் அமெரிக்கா. இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆண்டஸ் ஸ்ட்ரெயின் மட்டும், ஸ்ட்ரெயின் தான் அது, அதுக்கு வந்து தனிப்பட்ட வகை. சரிங்களா? கோவிட்-19 ஸ்ட்ரெயின் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட ஸ்ட்ரெயின் மட்டும் மனிதனுக்கு மனிதன் பரவக்கூடியதாக மாறி இருக்கு.
பாருங்க எம்இ ஃபோண்டியஸ் கேஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிளஸ்டர் ஆஃப் கேசஸ் ஆன் க்ரூஸ் ஷிப்ஸ் demonstrated that enclosed spaces and multi-country travel can turn a local environmental virus into a international incident. இந்த இடத்துல வந்து நிறைய டூரிஸ்ட் இது க்ரூஸ் சரிங்களா, இதுல நிறைய வெளிநாட்டு பயணிகள் எல்லாமே இருக்காங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு பரவுனது அந்த இதுக்கு ஃபுல்லாவே பரவிடுச்சு. புரியுதுங்களா? இந்த மாதிரி டிராவல் மூலியமாவும் பரவக்கூடிய ஒரு கேஸ் இருக்குது. புரியுதாமா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் நடந்தது ஃபாலோ பண்ண முடியுதா? ஓகேவா? எனி டவுட்மா? கிளிக் சார். பண்ணுங்க. ஓகே ஓகே. அடுத்து வந்து நிபா வைரஸ் சரிங்களா. நிபா வந்து ரெக்கரிங் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஹைலி லீத்தல் வைரஸ் வித் நோ அவைலபிள் ட்ரீட்மெண்ட்டே இதுக்கு இல்லை சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஸ் வியா பேட் சலைவா, பேட்டோட எச்சி, யூரின் அண்ட் ஈட்டிங் கண்டமினேட் ஃபுட், அது வந்து கடிச்சு வச்சிருக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிட்ற மூலியமாகவும் க்ளோஸ் ஹவுஸ் ஹோல்ட் கான்டாக்ட் சரிங்களா. அது 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 வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம வந்து உடலுறவு வைக்கிறதுனாலும் வரக்கூடியது. எண்டமிக் த்ரெட் பார்த்தீங்கன்னா ரெகுலர்லி அக்கர்ஸ் இன் இந்தியா, பங்களாதேஷில் இருக்கும். ரெக்கரிங் அவுட் பிரேக்ஸ் இன் கேரளா அடிக்கடி இருக்கும். இந்தியா ஷோஸ் வைரஸ் ஆஃப் எண்டமிக்னா இந்த இடத்துல இந்தியாவில் வந்து அதிகமா இருக்கும் அது சரிங்களா. பேண்டமிக்னா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும். ஆனா இந்த நோய் வந்து இந்தியாக்குள்ள வந்து அதிகமா இருக்கும். இன் சர்டன் பேட் பாப்புலேஷன்ல இது இருக்கு சரிங்களா. இதுல 40 to 70% வந்து அந்த ரேட் இருக்கு சரிங்களா. நோ வேக்சின், நோ ஸ்பெசிபிக் ட்ரீட்மெண்ட் இதுக்கு இல்லை. போசஸ் மாசிவ் ரிஸ்க் ஃபார் ஹெல்த் கேர் அசோசியேட் டிரான்ஸ்மிஷன். பாருங்க, ஸோ இதுல வந்து இப்ப நோயெல்லாம் வந்துருச்சு, அது வேக்சின் வந்து கண்டுபிடிக்கணும்ல, அதுக்குண்டான விஷயத்தை பார்க்கலாம். மாசிவ் வேக்சின் கேப் லீவ்ஸ் த வேர்ல்ட் வல்னரபிள் டு known த்ரெட்ஸ். இதெல்லாம் வந்து தெரிஞ்ச த்ரெட்ஸ், ஆனா வந்து நம்ம வேக்சினே இல்லை, அதனால என்ன பிரச்சனை வருது. வேக்சின் ஃபார் மெனி டேஞ்சரஸ் டிசீசஸ் வி ஆர் சிம்பிளி டு நாட் ஹேவிங் ஒர்க்கிங் வேக்சின்ஸ் ஒரு ரிலேபிள் கியூர்ஸ் எதுவுமே இல்லை நம்மள்ட்ட சரிங்களா. டேஞ்சரஸ் வைரஸ் அப்ரூவ்டு வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னே தான் இருக்கு, எபோலோ ஜெயின் ஸ்டைனுக்கு ஒரே ஒரு நோய், அந்த இதுக்கு இதாக மட்டும் தான் இருக்கு. மிச்சபடி அதர் ஸ்டைன்ஸ் வந்து இல்லை, நிப்பா வைரஸ்க்கு இல்லை, ஹண்டா வைரஸ்க்கு இல்லை. இதெல்லாம் பிரச்சனை. வென் வேக்சின் டசன்ட் எக்ஸிஸ்ட் அவர் ஒன்லி டிஃபென்ஸ் ஆர் ஏர்லி டிடெக்ஷன், சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், ஐசோலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிகரஸ் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் மெஷனை கொண்டு வரணும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணா அது வந்து பரவாம நம்ம தடுக்கலாம். டேக்கிங் ஏ வேக்சின் ஃப்ரம் அ பேசிக் ரிசர்ச் டு மாஸ் மேனுஃபேக்சரிங் ஹைலி காம்ப்ளெக்ஸ் சரிங்களா. ஒரு வேக்சின் உருவாக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று பார்த்தீங்கன்னா பேசிக் ரிசர்ச் நடக்கும். யூனிவர்சிட்டிஸ் ஸ்டடி ஹவு த வைரஸ் என்டர் த செல். அது யூனிவர்சிட்டி என்ன செய்வாங்க, அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க எப்படி வந்து ஒரு வைரஸ் நம்ம செல்லுக்குள்ள போகுது, விச் ப்ரோட்டீன்ஸ் ட்ரிகர் இம்யூனிட்டி. அப்போ அது உள்ள போனோன்னே அதுக்கு எதிராக நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒன்று இருக்கா, இம்யூனிட்டிக்கு எதிராக, அதுக்கு எதிராக இம்யூனிட்டிக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று தற்காப்பு பண்ணுதா. யூஸ்வலி ஃபண்டட் பை பப்ளிக் டேக்ஸ் பேயர் மணி, நம்ம பே பண்றோம்ல, அதுல இருந்தா இது நடக்கும் பேசிக் ரிசர்ச். அப்புறம் ஸ்டெப் 2 இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்லேஷன். டர்னிங் ரிசர்ச் இன்டு ப்ராடக்ட் ரிகர்ஸ் ப்ராசஸ் டெவலப்மெண்ட், ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட்டரி டாக்குமெண்டேஷன் எல்லாமே நடக்கும் செகண்ட்ல. அதுக்கு ஓகே அப்படி சொன்னா லார்ஜ் ஸ்கேல்ல வந்து என்ன செய்வாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அதை ட்ரையல் பண்ணுவாங்க சரிங்களா. மக்களுக்கு ஃபேஸ் 1 கொஞ்சம் மக்களுக்கு, சேஃப்டி இன் ஸ்மால் குரூப், அது ஃபேஸ் 2, அடுத்த 2 வந்து எஃபெக்டிவ்னஸ்க்காக கொஞ்சம் பேத்துக்கு, அடுத்து ஃபேஸ் 3 பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தௌசண்ட்ஸ் சரிங்களா. டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. ஃபாலோ பை மாஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட் கோல்ட் செயின் டிரான்ஸ்போர்ட் பிளானிங். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா இடத்துக்கும் அது கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 இருக்கு, பேசிக் ரிசர்ச், இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்லேஷன், ப்ரீநேட்டல் ட்ரையல்ஸ் அண்ட் பியாண்ட். இந்த 3 ஸ்டெப் வழியா தான் ஒரு வேக்சின் என்ன செய்யுது மக்களுக்கு வருது சரிங்களா. COVID-19 வேக்சின் எல்லாம் போட்டுப்பீங்களா, அதெல்லாம் வந்து சீக்கிரமா பண்ணது எல்லாமே. எக்கனாமிக் டிஸ்இன்சென்டிவ்ஸ், அன்பிரடிக்டபிள் அவுட் பிரேக் டிலே த வேக்சின் டெவலப்மெண்ட். வேக்சின் டெவலப்மெண்ட் வந்து இந்த நோய் வந்து எப்போ வருதுன்னு தெரியல, டக்குன்னு வருது போகுது, அதனால அவங்களுக்கு உடனடியாக வந்து அந்த வேக்சின் இது பண்ண மாட்டேங்குது. அது இல்லாமல் வந்து வேக்சின் செய்யணும்னா நிறைய காசு தேவைப்படுது, அந்த காசும் சீக்கிரமா கிடைக்க மாட்டேங்குது.
Unpredictable outbreaks. Ebola, Nipah, and hantavirus outbreaks are sudden. By the time clinical trial is set up, the outbreaks might be over. சரிங்களா, நிறைய பேருக்கு பாதிச்சு அது வந்து போயிருக்கும். மேக்கிங் இம்பாசிபிள் டு என்ரோல் எனஃப் பேஷன்ஸ். அதுக்கு பேஷன்ஸே கிடைக்க மாட்டாங்க. ரெக்வஸ்ட் அடாப்டிவ் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ரிங் வேக்சினேஷன் தேவைப்படுது. இது பாதுகாக்கணும் அப்படின்னா ரிங் வேக்சினேஷனா வேக்சினேட்டிங் பீப்புள் அரௌண்ட் த கன்ஃபார்ம் கேஸ் டு கிரியேட் அ பேரியர். இப்போ இவருக்கு ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா இங்க ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா இவங்களை சுத்தி ஒரு ரிங் மாதிரி வச்சு இவங்களை ஐசோலேட் பண்ணி இவங்களுக்கு வேக்சின் போடுறது. சரிங்களா, ஏன்னா இவருக்கு கூட தொடர்பு இருந்தாலும் இவருக்கு பரவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தாண்டி போகாம பாதுகாக்கிறது. புரியுதுங்களா, இவங்களால இவரு ஒன்றும் செய்ய முடியாது, ஆனா இவங்களுக்கு வராம பாதுகாக்கலாம். அடுத்து எக்கனாமிக் இன்சென்டிவ் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் வேக்சின்ஸ் ஹேவ் எனார்மஸ் எபிடமிக் வேக்சின்ஸ். எபிடமிக்னா எல்லா உலகத்திலையும் பாதிப்படையக்கூடிய நோய்க்கு உண்டான வேக்சின்ஸ் பாத்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் வேல்யூ அதிகமா இருக்கும். பட் ஃபினான்ஷியல் அப்பீல் வந்து கம்மியா இருக்கும். பிரைவேட் கம்பெனி சின்ஸ் அவுட் ஆஃப்டன் ஹேப்பன் புவர் ரீஜன் ஸ்மால் பேஷன்ஸ் நம்பர்ஸ். சரிங்களா, இப்போ வந்து இப்போ COVID-19 வந்து அமெரிக்காவில் பரவச்சு, இந்தியாவில் பரவச்சு, ஜப்பானில் பரவச்சு, எல்லா இடத்துலையும் பரவச்சு. அதனால எல்லா நாடுகளும் சேர்ந்து ஈஸியா வந்து என்ன செய்யறாங்க, அது நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த எபோலோ இந்த மாதிரி இந்த நோய் எல்லாம் வந்து என்னது ரொம்ப ஸ்மால் கண்ட்ரியில வறுமை உண்டான கண்ட்ரியில தான் வந்து காணப்படுது அதிகமா. ஸோ அதுக்காக அவங்க செலவு பண்ண முடியாது. சரிங்களா, புவர் கண்ட்ரீஸ்ல போய் காசும் கேட்க முடியாது இவ்வளவு கூடிதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே வந்து அவங்களுக்கு உண்டான வேக்சின் கிடைக்க மாட்டேங்குது. இதே பணக்கார நாடுகளுக்கு வந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து காசை கொண்டு வந்து கொடுத்து அவங்க வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஏழை நாடுகளுக்கு தான் வந்து ஏழையா இருக்கிறதுனால ஒரு நோயை வந்து வேக்சின் கண்டுபிடிக்க முடியாம போகுது. ஸோ இந்த பிரைவேட் காரங்களாம் அதுதான் பார்ப்பாங்க, எனக்கு லாபம் கிடைக்குமா, எங்க போட்டா எங்க காசு எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி ஆக்ட் அஸ் அ அடாப்டபிள் ரெசிபி டு அக்ஸலரேட் த வேக்சின் ரெசிபி. சரிங்களா, பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இடத்துல வந்து இருக்கு. பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி இஸ் லைக் ஏ மாஸ்டர் ரெசிபி தட் கேன் பி குவிக்லி அடாப்டட் ஃபார் டிஃபரெண்ட் வைரல் டார்கெட்ஸ். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு வகையான வைரலுக்கு உண்டான நோய்க்குண்டான வேக்சின் கண்டுபிடிச்சு அதை ஸ்லைட்டா மட்டும் மாத்தி அதுக்கு உண்டான மற்ற விஷயங்கள் கொடுப்பாங்க. சரிங்களா, இப்போ பாத்தீங்கன்னா mRNA, வைரல் வெக்டர், ரீகம்பனன்ட் ப்ரோட்டீன் இதெல்லாம் இருக்கு. இந்த mRNA பிளாட்ஃபார்ம் யூஸ்டு ஃபார் COVID-19 கேன் பி தியரட்டிக்கலி அடாப்ட் ஃபார் நிபா ஒரு வைரஸ். சரிங்களா, ஸோ இந்த mRNA பிளாட்ஃபார்ம்லாம் வந்து இதுல சில விஷயங்கள் இருக்கும், அது மட்டும் மாத்தினா போடும் அடுத்த நோய்க்கு உண்டான வேக்சின் கண்டுபிடிச்சிடலாம், அடுத்த ஸ்ட்ரெயினுக்கு உண்டான வேக்சின் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நோய்க்கு ஒரு ஸ்ட்ரெயினுக்கு எதிராக நீங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சா அப்படின்னா அது வச்சு சில மாற்றங்களை கொண்டு வந்து இது பண்ணிடலாம். எடுத்துக்காட்டு கேக் இருக்குல்ல, கேக்ல என்னது அந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் எசன்ஸ் மட்டும் மேல ஊத்தினா போதும். அந்த மாதிரி தான் இந்த வேக்சினும் ஒரு நோய்க்கு உண்டான ஒரு ஸ்ட்ரெயினுக்கு உண்டான நீ கண்டுபிடிச்சா போதும் எல்லாத்துக்கும் அதுல இருந்து மாற்றம் கொண்டு வந்துக்கலாம். பிளாட்ஃபார்ம் ஸ்பீட் அப் டிசைன் தே டு நாட் ரிப்ளேஸ் ரிக்ரெஸ் சேஃப்டி டெஸ்டிங் பட் ரெகுலேட்டரி ரிவ்யூ. சரிங்களா, அதுக்கப்புறம் கீ பிளாட்ஃபார்ம் ப்ரொடெக்டட் பை பேஷன்ஸ் லிமிட்டிங் ஃப்ரீ ஆக்சஸ் ஃபார் ஆல் ரிசர்ச்சர்ஸ். அதே மாதிரி பெட்டர் குளோபல் ப்ரிப்பேர்னஸ் இருக்கணும், அகாடமிக் இண்டஸ்ட்ரி டீம் ஒர்க் இருக்கணும், ஷேர்ட் ரிஸ்க் இருக்கணும். அகாடமி பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் இம்யூனாலஜி எக்ஸ்பர்டைஸ். அங்க படிக்கிறவங்க அவங்க ப்ரொஃபசர்ஸ் இவங்களாம் தான் வந்து எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட இது கொடுக்கணும், அனிமல் மாடல்ஸ் அந்த ஏர்லி வேக்சின் கான்செப்ட் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் என்னது இண்டஸ்ட்ரி என்ன செய்யணும், ஸ்கேல் அப் பண்ணணும், நிறைய காசை போட்டு அதை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபார்முலேஷன், குவாலிட்டி அஷூரன்ஸ், குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வரணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து COVID-19 வேக்சின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராஜெனேகா இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து வந்தது தான் இது. சரிங்களா, ஸோ ஆக்ஸ்போர்டு ஆஸ்ட்ராஜெனேகா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து எனக்கு COVID-19 வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. ஷேர்ட் ரிஸ்க் ஃபைனான்சிங் பிகாஸ் ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட் மாடல்ஸ் ஃபெயில் ஹியர் வி நீட் பப்ளிக் ஃபண்டிங், அட்வான்ஸ் பர்ச்சேஸ் கமிட்மெண்ட். சரிங்களா, இந்த வேக்சின் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா நான் உடனே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் முன் வரணும். கரெக்டாகதோ இல்லையோ நான் வாங்கிக்கிறேன், இவ்வளவு காசு முன்னாடி போடணும். இதனால கவர்மெண்ட்டும் காசு போட்டாதான் இதெல்லாம் சரியாகும். பிரைவேட் காரங்க மட்டும் காசு போட்ட சொல்லி வேக்சின் கிரியேட் பண்ண சொல்ல முடியாது. சரிங்களா, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், ஃபேர் குளோபல் ஸ்டாக் பேஸ் எல்லாத்துக்கும் ப்ராப்பரா போகணும். இப்போ வந்து COVID-19 வரும்போது என்ன செய்ய அமெரிக்கா வந்து என்னென்ன வேக்சின் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி வந்து அவன் நாட்டில் வச்சுக்கிட்டான் அதிகமான காசு கொடுத்து, மற்றவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வேக்சின்ஸ் ஒன்லி ஒர்க் இஃப் பப்ளிக் ட்ரஸ்ட் எனேபிள்ஸ் த ஹெர்ட் இம்யூனிட்டி. சரிங்களா, எப்போ வேக்சின்ஸ் தேவையானோ மக்கள் நம்பிக்கையோடு அது போட்டால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா, மிஸ்ஸிங் பிரிக்ஸ் வேக்சின் ஹெசிடென்சி. வேக்சின் போடுறதுக்கு நான் வந்து தயங்குறேன் அப்படின்னு சொன்னா when people refuse or delay vaccination due to fear, misinformation or distrust of authorities, the virus find a path. சரிங்களா, கொஞ்சம் பேருக்கு போட்டாலுமே வந்து 100 பேர் அப்படின்னு சொன்னா அதுல வந்து 80 பேர் போட்டாலும் இந்த 20 பேர் போடாதனால என்ன ஆகும், மற்றவங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிடாது. புரியுதுங்களா, அப்ப 100 பேர்னா 100 பேரும் போட்டாகணும். இப்போ இந்த 20 பேர்த்தையும் அவங்களுக்கு வந்து என்னது அவங்க அக்ரி பண்ண வைக்கிறது என்னது கவர்மெண்டோட வேலை. சாலிட் வால் ஹெர்ட் இம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும். when enough people are immune, the virus has nowhere to go and outbreak the stop.
ப்ரொடெக்டிங் ஈவன் மோஸ்ட் வல்னரபிள். இப்போ எல்லாத்துக்கும் போட்டாங்க அப்படின்னா போட்டவங்களுக்கு உள்ளதான் அந்த வைரஸ் இருக்கும், அது மற்றவங்களுக்கு பரவாது. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும், ரொம்ப வீக்கா இருக்கவங்களும் அந்த வைரஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம். அதுக்கு பேர் தான் ஹெர்ட் இம்யூனிட்டி. குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த குரூப்பை தாண்டி அந்த வைரஸ் வெளியே போகாது. புரியுதுங்களா? அந்த அந்த வைரஸுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி அவங்க உடம்புலயே வந்துடும். அதனால வந்து ரொம்ப வீக்கா இருக்கவங்களுக்கும் அந்த வைரஸ் பரவாம போயிடும், அந்த 100 பேர் தாண்டி. புரியுதுங்களா? ஆக்ஷன் கால் அவுட் பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் மஸ்ட் பி பில்ட் பிஃபோர் எமர்ஜென்சி த்ரூ த ஹானஸ்ட் ரிஸ்க் கம்யூனிகேஷன் இன்வால்விங் லோக்கல் லீடர்ஸ். சரிங்க, லோக்கல் லீடர்ஸ் இதெல்லாம் பிரச்சனை வரும் இல்ல சால்வ் பண்ணிக்கலாம், வேக்சின் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா வந்து இது பண்ணணும். நம்ம கோவிட்-19 வேக்சின் அப்போ கூடி நம்ம ஜும்மால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க, சொல்லி எல்லாத்தையும் போட சொல்லி அறிவுறுத்தினாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணணும் வேண்டியது இருந்துச்சு. புரிஞ்சா? எனி டவுட் இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகேவா? சார் சொல்லுங்க. சார் அந்த சாலிட் வால் எனக்கு டவுட்டா இருக்கு. அதாம்மா, இப்போ 100 பேத்துக்கு வேக்சின் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து 100 பேரும் வந்து இந்த வேக்சின் எடுத்துக்கணும். சரிங்களா? அதுல வந்து 80 பேர் எடுத்துட்டாங்க, 20 பேர் எடுக்கல அப்படின்னு சொன்னா இந்த 20 பேர்த்துனால என்ன ஆகும் உங்களுக்கு, அது வெளியே பரவிடும். வழியை கண்டுபிடிச்சு வெளியே போயிடும் வைரஸ். இப்போ இந்த 100 பேர் போட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள வைரஸுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி 100 பேருக்கு கிடைச்சிரும். அப்போ என்ன செய்யாது, வெளியே போகாது அந்த வைரஸ். புரியுதுங்களா? உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு பேர் தான் ஹெர்ட் இம்யூனிட்டி. இப்போ நம்ம எல்லாம் என்னது, வேக்சின் எல்லாம் போட்டு வேக்சின் போடாதவங்களும் இப்ப தப்பிச்சிட்டாங்க. இப்போ கொரோனா வராமட்டாங்க, ஏன்னா அதிக பேர் வேக்சின் போட்டதுனால வேக்சின் போடாதவங்களும் தப்பிச்சுட்டாங்க. ஏன்னா குறிப்பிட்ட இதுல இருக்கும், அது வந்து எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு எல்லாத்துக்கும். ஓகே சார். ஓகே ஓகே. அது மாதிரி இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் இஸ் அல்டிமேட் ஷீல்ட் அகைன்ஸ்ட் த நெக்ஸ்ட் ஸ்பில் ஓவர். இப்போ எல்லாருமே வந்து என்ன செய்யணும், உலகளாவிய லெவலில் எல்லாருமே ஒட்டுக்கா இருக்கணும். இந்த WHO என்ன செய்யும், இந்த ஒரு அமைப்பு கோஆர்டினேட் இன்டர்நேஷனல் ரெஸ்பான்சஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இது வந்து தலைவர் மாதிரி ப்ராப்பரா வந்து எல்லாத்தையும் கூட்டி வைக்கும். சிடிசி NIH வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் ஏஜென்சி, இவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. சிபிஇ வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. கேவிங் சிபிஇ பாத்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் வேக்சின் டெவலப்மெண்ட் ஃபார் எமர்ஜிங் டிசீஸ், இவங்க இது பண்ணுவாங்க. காவி பாத்தீங்கன்னா ஹெல்த் லோவர் இன்கம் கண்ட்ரிஸ் ஆக்சஸ் வேக்சின், இவங்க வந்து ஒரு கூட்டமைப்பு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கூட்டமைப்பு. சரிங்களா? அந்த ஆர்கனைசேஷன் என்ன செய்யும், கவிங்கிறது இப்போ ஆப்பிரிக்கா, இப்போ யூஎஸ், இந்தியா கிட்ட எல்லாம் வந்து வேக்சின் இருக்கு, ஏன்னா நம்மளுக்கு காசு இருக்கு, சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஆப்பிரிக்கா இந்த மாதிரி கண்டத்துல வந்து உங்களுக்கு வேக்சின்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வேக்சின்ஸ் இல்லாத கண்ட்ரீஸ்க்கு வேக்சின் இருக்கிற கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குற அமைப்பு தான் காவி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா அமைப்பும் என்ன செய்யணும், சேர்ந்து ஒர்க் பண்ணி ஆகணும். The COVID-19 pandemic provides speed matters. True preparedness requires scientific platform, shared risks funding, public trust established long before the next outbreak occurs. எல்லாமே வந்து ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் அவுட் பிரேக்கை நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?